Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 1 relation function exercise 1.5 இருக்கிற tensum solve பண்ணலாம். In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of AT1 plus BT2 equal to AC of T1 plus BC of T2, where A and B are constants, show that the circuit C of t is equal to 3t is linear. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி கொடுத்திருக்காங்க. அதுல சர்க்யூட்டோட நேம் வந்து C of t ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சர்க்யூட் எப்படி இருக்கு அப்படின்னா லீனியர் சர்க்யூட் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ லீனியர் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ லீனியர் சர்க்யூட்டா இருக்கு. அந்த சர்க்யூட் என்ன பண்ணுது அப்படின்னா சப்போஸ் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அப்போ C of tன்றது கண்டிப்பா லீனியர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் இங்க கொடுத்துருக்காங்க. இது இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்னது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் தான் என்னன்னா ஸோ ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது அதோட டோட்டல் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்ல இருக்கிறேன் டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ F1 பிளஸ் F2 இந்த ரெண்டு தனித்தனி ஃபோர்ஸ் ஆட் பண்ணா எனக்கு நெட் ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி சேம் மீனிங் தான் இது. ஓகேவா? இப்போ இங்க A CF1 இருக்கு பிளஸ் B CF2 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் சர்க்யூட் கிடைக்கும். இது ஒரு ஸ்டிமுலி, இது ஒரு ஸ்டிமுலி. ஸோ ரெண்டு ஸ்டிமுலியை ஆட் பண்ணும்போது தனித்தனியா இண்டிவிஜுவலா ஆட் பண்ணும்போது தான் நமக்கு நெட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே? ஸோ இதுதான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா LHS எடுத்து எழுதி RHS கொண்டு வரணும். சரியா? LHS எடுத்து எழுதி RHS கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ அதுதான் அப்போ C of tன்றது லீனியர் சர்க்யூட் தான் அப்படின்னு நம்ம ஷோ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிவன்ல C of t is equal to 3t அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? C of t equal to 3t. ஸோ இதுக்கு நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கலாம்னா நம்ம இப்ப LHS எடுத்து எழுதி RHS கொண்டு வர போறோமா? ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது எங்கெங்கெல்லாம் C இருக்கும் அந்த இடத்துல நம்ம 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ LHSல என்னென்ன இருக்கு? C into AT1 plus BT2 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் Cன்றது ரெண்டுத்துக்குமே காமனா இந்த AT1க்கும் வரும் BT2க்கும் வருமா? ஸோ ரெண்டு கூட என்ன பண்ணலாம்? நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் C எடுத்து எழுதிட்டு இந்த AT1 பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். அதே மாதிரி C வெள்ள எழுதிட்டு BT2 பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா நான் என்ன சொன்னேன் எங்கெங்கெல்லாம் C இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்க C இருக்கா? Cக்கு பதில் என்ன போடணும்? 3ன்னு போடணும். அடுத்தது இந்த AT1 அப்படியே. சரிங்களா? ஏன்னா Tன்றது பிராக்கெட்ல இருக்கிறதுனால நான் T1 பிராக்கெட்ல எழுதிட்டேன். அடுத்தது C of BT2 இருக்கா? ஸோ Cக்கு பதில் 3ன்னு போட்டாச்சு. இந்த B T2 மட்டும் பிராக்கெட்ல எழுதியாச்சு. நான் LHS எடுத்து எழுதியாச்சா? ஸோ இப்போ பாருங்க C இருக்கா? ஸோ Cக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? 3 into இது அப்படியே எழுதிக்கோங்க AT1 plus BT2. இப்போ இந்த 3ன்றது ரெண்டு பேருக்குமே காமனா? சோ மல்டிப்ளை பண்ணலாமா? 3 into AT1 3AT1 plus 3 into BT2 3BT2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல A மட்டும் வெளியில வச்சுக்கிறேன். A வெளியில வச்சுட்டு 3T1ன்றத பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் B வெளிய வச்சுட்டு 3T2 அப்படின்றத பிராக்கெட்ல எழுதுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த E அப்படியே வச்சுக்கோங்க. 3T1. ஸோ 3T அப்படின்னா 3Tக்கு பதிலா என்ன எழுதலாம்? CTன்னு எழுதலாமா? CT. 3Tக்கு பதிலா CTன்னு எழுதலாம். ஆனா இங்க 3T1 இருக்கா? ஸோ 3T1 அப்படின்னா CT1 எழுதலாமா? CT1. அதே மாதிரி பிளஸ் B. இப்ப இங்க 3T2ன்னு இருக்கா? 3T அப்படின்னா CTன்னு எழுதணும். அதுவே 3T2ன்னு இருக்கு. அப்போ CT2ன்னு எழுதலாமா? CT2. ஸோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம்? AC வெளியில எடுத்துடலாம். T1 மட்டும் பிராக்கெட்ல எடுத்துட்டு அதே மாதிரி BC வெளியில எடுத்துட்டு T2 அப்படின்றது மட்டும் பிராக்கெட்ல எழுதலாம். சரிங்களா? சரி இப்ப இது பாத்தீங்கன்னா RHS நம்ம கிடைச்சிருச்சா? RHS என்ன இருக்கு? ACT1 plus BCT2 இருக்கா? அதே மாதிரி ACT1 plus BCT2. So equal to RHS அப்படின்னு எழுதிடலாமா? So right hand side மீனிங்.
இப்போ நம்ம LHS எடுத்து எழுதி RHS கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் லீனியர் ஃபங்க்ஷன் சொன்னோமா. therefore C of t okay equal to 3t அப்படின்றது linear function. hence short.